ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டுடே ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம ரவுடி பேபியோட நியூ ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பல ட்ரெண்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போல்லாம் டே பை டே நம்ம ரவுடி பேபியோட அப்டேட் பற்றி கேட்டோம் அப்படின்னாலும் ரொம்பவே ஹாப்பியான நியூஸாக தான் வருதுன்னு சொல்லலாங்க. ரீசெண்டாக தான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்க சிஸ்டரோட பர்த்டே அன்னைக்கு அவங்க சிஸ்டர், அவங்களோட பிரதர், அவங்களோட மம்மி இவங்க எல்லாம் சேர்ந்து வெளியில் அவுட்டிங் போன ஃபோட்டோஸு, வீடியோஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ டே பை டே அவங்க ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே ஹாப்பியான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாக தான் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அந்த வகையில் ரீசெண்டாக நம்ம அமுல் பேபி அண்ட் ரவுடி பேபி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அதாவது சத்யா சீரியலுக்கு அடுத்த தவிர இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. பட் இன்னும் அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகலை. மேக்ஸிமம் அது ஒரு ஆட் ஷூட் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இன்னுமே அது கம்ப்ளீட் ஆகலை. அண்ட் இந்த சிச்சுவேஷனில் ரவுடி பேபி மட்டும் இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அது என்னென்னா வீக்கோ டர்மரிக் பேஸ்டா இல்லை அப்படின்னா க்ரீமா அப்படிங்கிறது கரெக்டாக தெரியல. பட் அந்த வீக்கோ ரிலேட்டடாக ஒரு ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் நம்ம ரவுடி பேபி கூட இன்னொரு சீரியல் ஆக்ட்ரஸ் இவங்க நவ்யா சுவாமி இவங்களுமே நிறைய சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஆட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக இவங்க பண்ணியிருக்கிற இந்த ஆடோட ஃபோட்டோஸு அண்ட் வீடியோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் நல்லா வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவுடி பேபி சேமாக எப்படி சிம்பிளாக நார்மலாக அவங்க எப்படி சிம்பிளாக இருப்பாங்களோ அதே மாதிரி ரொம்பவே சிம்பிளாக இருக்காங்க. பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ரவுடி பேபி கிட்ட பிடிச்சது அந்த சிம்பிளிசிட்டி தான். ஸோ இந்த ஆடில் கூட அவங்க ரொம்பவே சிம்பிளாக இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஆட் எப்போ டிவியில் போடுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். என்ன அடுத்தடுத்து இன்னுமே நம்ம ரவுடி பேபியும் சரி நம்ம அமுல் பேபியும் சரி எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கனாலுமே ஆஸ் அ சத்யா சீரியல் ஃபேன்ஸாக ரவுடி பேபி அண்ட் அமுல் பேபி ஃபேன்ஸாக நம்ம எப்போவுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.